வணக்கம் தேதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ராமர். இவரது தாய் தந்தையினர் இதே ஊராட்சியில் பூம்பாறை ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களாக பணி செய்து வருகின்றனர். ராமர் குதிரையை வைத்து விவசாய தேவைகளுக்கு கூலி பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது. ராமருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் ஜெயபாலனின் மகன் ரகு என்பவருக்கும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இந்த பிரச்சனையில் தொடர்ந்து ரகு இவரை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ராமர் மற்றும் ராமரின் நண்பர் பிரசாந்த் இருவரும் அவரது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது ரகு மற்றும் ரகுவின் நண்பர்கள் இவரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அழைத்து சென்ற சிறிது நேரத்தில் அருகில் உள்ள தோட்டத்தில் மிகப்பெரிய சத்தம் கேட்டுள்ளது. இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கு சென்று பார்த்துள்ளனர். அதில் ராமர் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிருக்கு போராடி உள்ளார். அதே போல் அவரது நண்பர் பிரசாந்தும் வெட்டுக்காயத்துடன் அங்கு உயிருக்கு போராடிய நிலையில் இருவரையும் மீட்டு அங்கிருந்து பொதுமக்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது செல்லும் வழியிலேயே ராமர் உயிரிழந்துள்ளார். பிரசாந்த் மட்டும் கொடைக்கானலில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தற்போது தேனி காணாவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராமரின் உடல் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று அதிகாலை 3 மணி முதல் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக பூம்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை பகுதியில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக ராமரின் உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை அடுத்து காவல்துறையினர் அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தவர்கள் நேற்று மாலை உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். ராமரின் உடலை வாங்க மறுத்து உண்மை குற்றவாளிகள் ரகு மட்டும் சரண அடைந்துள்ளார். மேலும் சில குற்றவாளிகள் உள்ளனர். மேலும் 4க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் உள்ளனர். அவர்களையும் கைது செய்தால் மட்டுமே நாங்கள் ராமரின் உடலை வாங்குவோம் என கூறினர். இரவில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை முடிவடையாத நிலையில் இன்று காலை முதல் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் திண்டுக்கல் சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி முன்பாக தற்போது சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. அவரது உறவினர்கள் கூறும் பொழுது ரகு மட்டும் தற்போது சரணடைந்துள்ளார். மேலும் 4க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். அவர்களையும் கைது செய்ய வேண்டும். ராமரின் உடலை வாங்க வேண்டும் என்றால் கைது செய்தால் மட்டுமே வாங்குவோம் என்று கூறி தற்போது சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இதே கோரிக்கையை முன்வைத்து தற்போது கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களின் போராட்டம் காரணமாக திண்டுக்கல் பரபரப்பான சூழ்நிலையில் உள்ளது.